அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். ஒரு பூத் கமிட்டியில் 30% உறுப்பினர்கள் சேர்க்கையை வெற்றிகரமாக முடித்துக் கொடுக்க முடியாத மாவட்ட செயலர்கள் தங்கள் பதவியிலிருந்து விலகி விருப்ப ஓய்வில் செல்லுங்கள் என திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் கட்சியினருக்கு ஆணையிட்டுள்ளதாக கட்சி வட்டாரத்தில் செய்தி வெளியாகியுள்ளது. போலீசார் அத்துமீறி நடந்து கொள்கின்றனர். விசாரணை என்ற பெயரில் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு கொடூரமான தாக்குதல் நடத்துவது, என்கவுண்டர் செய்வது கடும் கண்டனத்துக்குரியது என திமுகவின் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை அருகே போலீஸ் விசாரணையின் போது வாலிபர் அஜித்குமார் உயிரிழந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மணிகண்டன் என்பவர் வாங்கிய 6 லட்சம் ரூபாய் கடனுக்கான 64 லட்சம் திருப்பி தர வேண்டும் என கேட்டு அவரது தந்தையை காரில் கடத்திய கந்துவட்டி கும்பல் கைவிரலை வெட்டினர். இது தொடர்பாக போலீசார் 5 பேரை கைது செய்துள்ளனர். ஆழ்கடத்தல் வழக்கில் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய தடை விதித்துள்ள உச்சநீதிமன்றம் அவரை 25,000 ரூபாய் பிணை தொகையாக கட்ட உத்தரவிட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் புதிய மாவட்டங்களை அமைத்து முடிக்க வேண்டும் என்று திமுக அரசுக்கு பாமக செயல் தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். மறைந்த மூத்த இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் சென்னை பட்டினப்பாக்கம் டிமாண்டி சாலைக்கு அவரது பெயரை சூட்டுவதற்கு மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கிராம கோயில் பூசாரிகள் ஆன்மீக போதனைகள் மூலம் மதமாற்றத்தை தடுக்க வேண்டும் என தமிழ்நாடு VHP மாநில தலைவர் RR கோபால்ஜி அறிவுறுத்தியுள்ளார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் மீது அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை விதித்த 10.65 கோடி அபராதத்திற்கு இழப்பீடு கோரி இந்தியன் பிரீமியர் லீக் முன்னாள் தலைவர் லலித் மோடி தாக்கல் செய்த ரிட் மனுவை சுப்ரீம் கோர்ட் நேற்று நிராகரித்துள்ளது. பெல்ஜியமில் நடந்த GT3 சாம்பியன்ஷிப் கார் பந்தயத்தில் தமிழக முன்னணி நடிகரும் மிக சிறந்த கார் ரேசராக திகழும் அஜித்குமாரின் ரேசிங் அணி முதலிடத்தை பிடித்து அசத்தியுள்ளது. இதுகுறித்து அஜித்குமார் ரேஸ் அணி வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில், எங்கள் அணியின் பேபியன் மேத்யூ அடங்கிய குழுவினர் மிகவும் கடினமான போட்டியில் முதலிடம் பிடித்துள்ளனர். அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளது. ஏற்கனவே துபாயில் நடந்த ரேஸில் அஜித்குமார் ரேசிங் அணி 3வது இடம் பிடித்து சாதித்தது. இத்தாலி மற்றும் பெல்ஜியத்தில் நடந்த போட்டிகளிலும் பரிசுகளை வென்றது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.